நான் சாமி கும்பிட மாட்டேன்னு சொன்னேன். அவளுக்காக சாமி அன்னைக்கு கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அது எனக்காக இல்ல, அவளுக்காக. ஏன்னா இந்த வழியை காட்ட முடியாதனால தான் நான் இன்னைக்கு இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஒரு கிரிக்கெட்டரா இருந்திருப்பேன். ஜேடி அப்படின்ற பேரே இங்க நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆக்சுவலி அது உண்மையாக சொல்ல போனாதான், அதாவது மாணவர்களுக்கு இல்லை, நிறைய ஆசிரியர்களுக்கு பிடிக்கல. நான் நன்றி சொல்ல விரும்புறது வந்து என்னைய ஏளனமாக பேசிய இந்த நபருக்கு தான். அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை. இதுதான் உண்மை. நாங்கள் வந்து தண்ணி பாட்டில் தூக்கி எறிஞ்சது எங்கள் ஸ்டாஃப்னு சொல்லி அவரை கை காமிச்சு விட்டு அவருக்கு அடி வாங்கி கொடுத்தோம். நான் சொல்லியிருக்கேன், நான் நிறைய தோல்விகளை பார்த்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் என்னை விட ஒரு 1000 மடங்கு தோல்விகளை பார்த்தவர் அஜித்குமார். ஃபர்ஸ்ட் புக்கை எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அஸ்விதா அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்கேன். ஸோ நான் மாணவர்களை பற்றி ஒரு புக்கு நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அந்த கல்வியில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணோம். இப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லி என்னோட ஸ்டோரியில நான் போட்டிருந்தேன். அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் இருக்கு. யாரெல்லாம் கேட்டிருக்காங்கிறதையும் நான் சொல்றேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வனிதா அப்படிங்கிறவங்க வந்து எப்போ நீங்க உங்களோட ட்ரீம் ஸ்கூலை வந்து தொடங்க போறீங்க, அதே மாதிரி பாலகுமாரன் எப்போ அதை ஓப்பன் பண்ண போறீங்க, எங்களுக்குலாம் எப்போ காமிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு உங்களுடைய பதில்? ஆக்சுவலி இந்த ட்ரீம் ஸ்கூல் அப்படின்றப்ப நான் அதிகமாக பகிர்ந்துக்கிட்டது வந்து மாணவர்கள்ட்ட தான், வகுப்பறையில் தான் பகிர்ந்துக்கிட்டேன். ஏன்னா என்னைய நகைச்சுவையாக நகையாடாத ஒரே மனிதர்கள் நான் மாணவர்கள் தான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கூலை நோக்கி நாங்கள் எந்த அளவுக்கு பயணிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எந்த மாதிரியான கட்டமைப்புகளை கொண்டு போக போகிறோம், அதுக்கு எங்களுக்கு ஒரு மிக மிக நீண்ட காலம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஆரம்பிக்க போகிறது ஒரு மிகச்சிறந்த பள்ளியாக இருக்கணும், ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பாக இருக்கணும், சமூக பற்றோடு இருக்கணும். அதுக்கு எந்த மாதிரியான திட்டங்களை நம்ம ஃபஸ்ட்டு வகுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு நீண்ட காலம் ஆயிடுச்சு. இரண்டாவது வந்து பொருளாதாரம். அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. நாங்கள் நிறையா கண்ட்ரீஸில் உள்ள நிறையா பேர்கிட்ட ஒரு ட்ரஸ்டியாக நாங்கள் வந்து நிறைய ஹெல்ப் கேட்டோம். பட்டு அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து எங்கள் மேலே வரல. அதை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இதை கண்டிப்பாக 2040 நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் நம்புகிறோம். ஒருவேளை வெற்றி பெறல அப்படின்னா அப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அப்போயும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். 2040 நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து பிளேஸ்மெண்ட் வாலண்டியர்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு முத்து கார்த்திகேயன் அப்படிங்கிற 2 பேர் கேட்டிருக்காங்க. ஓகே, பிளேஸ்மெண்ட் வாலண்டியர்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு எமோஷனல்னு சொல்லலாம். அதை அவங்க வந்து என் ஸ்டூடெண்ட் சொல்ல மாட்டேன், தம்பிகள்னு தான் சொல்லுவேன், மகள்கள்னு தான் சொல்லுவேன், சகோதரிகள், இந்த மாதிரி தான். எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க இல்லாத வாழ்க்கை வந்து நினச்சி பார்க்க முடியல. ஒவ்வொரு வருடமும் நான் அதை தான் சொல்லுவேன் பிளேஸ்மெண்ட் வாலண்டியர்ஸ் மீட்டிங்கில், யூ ஆர் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கிடைச்ச வாலண்டியர்ஸ் வந்து பெஸ்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஒரு உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மற்ற மாணவர்களுக்காக வேலைக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம். பட்டு என் வாலண்டியர்ஸ்க்கு நான் எதுவும் பண்ணது கிடையாது, இப்போ வரைக்கும் பண்ணது கிடையாது. என்னுடைய ட்ரீம் ஸ்கூலில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய பங்கு, ஒரு பணியும் இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதை நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட சொன்னது கிடையாது. என்னைக்கு என்னுடைய பள்ளி நிறுவப்படுகிறதோ அந்த பள்ளியில் முக்கிய நிர்வாகிகளாகவும் மிகப்பெரிய பதவிகளை வகிக்கக்கூடியவர்களாகவும் என்னுடைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்கன்றதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ முத்து, கார்த்தி, முத்து அப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருப்பான். கார்த்தி தலைவான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருப்பான். அவங்க பேட்சில் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய வாலண்டியர்ஸ் ஆரம்பிச்சு வச்சது அவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேட்சஸ் போயிடுச்சு. வாலண்டியர்ஸ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இதயம் போன்றவர்கள், த மோஸ்ட் எமோஷ்னல் இன் மை லைஃப், என்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள். எத்தனை வருஷம் எவ்வளோ வாலண்டியர்ஸ் என்னை ஒவ்வொரு வருஷமும் கல்லூரி விட்டு போனாலும் நாங்கள் இன்னும் ஒரே ஒரு குழுவாக கலாம் அசோசியேஷனில் இருக்கிறோன்றதை சந்தோஷமாக சொல்லிக்கிறோம். டேரிங் டிமான்ஸ் டீம், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீம்லேருந்து டேரிங் டிமான்ஸ் டீம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்க, அந்த டீமை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி முத்து கேட்டிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் தாட்ஸ் உள்ளவங்க அவங்க, என்னுடைய நம்பிக்கைக்குரியவங்க. அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, கார்த்தின்றது இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அபவுட் ஏகே அஜித் குமார் பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் கலாம், செகண்ட் ஒன்ஸ் மிஸ்டர் அஜித் குமார்.
அஜித்குமார் பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு மோஸ்ட் இன்ஸ்பயர்ஸ் பர்சன் ஃபார் மீ இஸ் பர்சனலி. நான் யாரையும் சொல்ல விரும்பல. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அஜித்குமார்னா அவ்வளோ பிடிக்கும். எதுக்காக பிடிக்கும் அப்படின்னா, பிகாஸ் இஸ் அவர் மை ரோல் மாடல். எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காக ரசிகர்களை தப்பான வழியில் எடுத்து செல்ல மாட்டார். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு நம்பிக்கை நிறைந்த மனிதர். எவ்வளோ, அதாவது நான் சொல்லியிருக்கேன், நான் நிறைய தோல்விகளை பார்த்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் என்னை விட ஒரு 1000 மடங்கு தோல்விகளை பார்த்தவர் அஜித்குமார். அவரை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பயராக இருக்கும். நிறையா இப்போ கூட அவர் ஒரு ரேசராக இருக்கார் இந்த வயசில். இது கூட ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். இதை விட என்ன வேணும் ரசிகராகி எங்களுக்கு? அடுத்த கேள்வி வந்து ஜனனி, அதாவது உங்க பொண்ணு வந்து கேட்டிருக்காங்க, நீங்க நான் ப்ரொஃபஸராக இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்ன? உங்களை பார்த்து தான் நான் ப்ரொஃபஸர் ஆகணும்னு இன்ஸ்பயர் ஆனேன், சீக்கிரமா ஆகவும் போறேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் சொல்லிட்டு நீங்க யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுனீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஸர், இது யாரை பார்த்தும் நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஃபீல்டுக்கு வரல. இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு முழுக்க காரணம் வந்து என்னுடைய பள்ளி மட்டும்தான். பள்ளியில் எப்படியாவது ஜெயிக்கின்றதுக்காக. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை வந்து கல்வியாக இருக்கும் பொழுது, ஸோ அந்த கல்வியில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. என்னோட மிகப்பெரிய நீங்க எப்படி கேமரா பார்த்து சொல்றீங்கன்னா வாழ்த்துக்கள். நீங்க 2023ல இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆஃபீஸரா மாறுறீங்க. ஸோ இந்த ரோல் இவ்வளவு பெரிய ரோல் நம்மளை நம்பி கொடுக்குறாங்களே அப்படின்னு அந்த டைம்ல நீங்க இந்த ரோலை பத்தி என்ன யோசிச்சீங்க? எதை நம்பி இந்த ரோல்குள்ள நீங்க இறங்குனீங்க அப்படிங்கிறத வந்து பவித்ரா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் இந்த ரோல் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, இதுதான் உண்மை. நான் ஒரு நாள் வீட்டில் காலையில் காலேஜ் கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. காலேஜோட வைஸ் பிரசிடென்ட் பேசுகிறேன். பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து திடீர்னு ரிசைன் பண்ணிட்டாங்க. ஒரு 10 days நீங்கள் அந்த பிளேஸை இருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பயமாக தான் இருந்தது. ஆக்சுவலி இது எனக்கு புது நியூ ஃபீல்டு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஏன்னா இந்த ஃபீல்டில் முழுக்க என்னை நம்பி இருக்கிறது மாணவர்கள். இவங்களை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்றதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு 10 days தான் எனக்கு கொடுத்தாங்க. 10 daysல 10th day போய் நான் நின்றேன் வைஸ் பிரசிடென்ட்டை. சார், நான் வெளில போய்க்கிறேன் சார், நீங்கள் ஒரு வேறு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுங்க சார், எனக்கு இந்த ஃபீல்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றேன். அப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு என் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர் ஒருத்தர் வந்து, இவரெல்லாம் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், இவனெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். வேகமாக நான் நடந்து போயிட்டு அதே வைஸ் பிரசிடென்ட் ரூமில் போயிட்டு, சார், ஐ ஹேவ் கம்பிள் ரிக்வெஸ்ட் ஃபார் யூ, பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை என்னையே அப்பாயிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் நன்றி சொல்ல விரும்புகிறது வந்து என்னைய ஏளனமாக பேசிய அந்த நபருக்கு தான். அவர் இல்லைன்னா நான் எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை. இதான் உண்மை. பூஜா, அதாவது 2022-2024ல பாஸ் அவுட் ஆன பூஜா அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து அவங்க பேட்சை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க பேட்சை பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பாஸ் அவுட் என்ன 2020-2024 முத்துவோட செட்டு. ஓகே. ஸோ முத்து செட்டை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே எனக்கு ரொம்ப பெட்டு. ஆக்சுவலி இப்போ 2025 பாஸ் அவுட்டில் 3rd A எப்படியோ அதே மாதிரி 3rd B வந்து எனக்கு ரொம்ப பெட்டு அவங்க. ஸோ அதில் நிறையா என்னுடைய பர்சனல் நிறையா விஷயத்தை வந்து நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்திருக்காங்க எல்லாருமே. அதில் நீங்கள் சொன்ன பூஜாவாக இருக்கட்டும், வைஷ்ணவியாக இருக்கட்டும், நிறைய பேர் சடனாக ஞாபகம் வரல. ஸோ எல்லாருமே என்னோட ஒரு உண்மையான அன்பிற்குரிய டாட்டர்ஸ் எல்லாருமே. அவங்களை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். உதயான்ற ஸ்டூடெண்ட் வந்து எங்க எல்லாரையுமே எப்பயுமே சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. அவர் கரெக்டா சாப்பிட்டுட்டு இருக்காரா? அப்புறம் காலேஜ்ல நிறைய ப்ரொஃபஸர் இருக்காங்க, பட் ஸ்டூடெண்ட்க்கு எப்படி இவர் மட்டும் யூனிக்கா தெரியுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது எனக்கு தெரியல, ஏன் நான் யூனிக்கா தெரிறேன்னு எனக்கு தெரியல. பட்டு சாப்பிட்டியான்னு சொல்ற கேட்க காரணம் வந்து சின்ன வயசுலேருந்து என்னை யாரும் கேட்டதில்லை. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டியான்னு கேட்பேன். ஒரு வட்ட காலேஜ் வேலை பார்க்குற அந்த தூய்மை செய்கிற பணியாளர் ஒருத்தவங்க வந்துட்டு, தம்பி சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலே கண்ணே கலங்கிருச்சு. ஏன்னா நான் அந்த டைமிங்கில் வந்து யாருமே என்னை இப்படி கேட்டதில்லை. ஏன்னா மேக்ஸிமம் ஹாஸ்டல் இந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். ஸோ என்னை யாரும் கேட்டதில்லை. அதனால நான் எல்லாத்தையும் கேட்குறது வழக்கம். யூனிக்யூனஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மனசில் உள்ள எண்ணம்
போகிற பாதை இதெல்லாம் மற்றவங்களோட நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம். ஸோ அதனால நாங்கள் யூனிக்காக தெரியலாம் மேபி. ராஜி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் எப்படி நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்றீங்க, அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை எப்படி உங்களால அவாய்ட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ஓரளவு சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நெகட்டிவிட்டி தான். நெகட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். எனக்கு ஒரு 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 50 வேர்ட்ஸ் வந்து என்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா 48 வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக தான் பேசுவாங்க. ஸோ இந்த நெகட்டிவிட்டியை பற்றிலாம் நான் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னடா நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, நம்ம ட்ரஸ்ட்டாக தானே இருக்கோம், சொசைட்டிக்காக தானே ஒர்க் பண்ணுறோம், எதுக்காக நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். அப்போ எனக்கு லைப்ரரியில் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தார். அவர் வந்து கொஞ்சம் உடல் நலனால் பாதிக்கப்பட்டவர், ஹாஸ்டலில் தங்கியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, சார் எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் பிடிக்குன்றீங்க, நிறைய பேர் நெகட்டிவாகவே பேசுகிறாங்களே ஒன்று. சார் அதெல்லாம் நீங்கள் பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் பாதையில் போயிட்டே இருங்க அப்படின்னாங்க. ஸோ நான் சொல்கிறது அதே தான். நம்ம சரியாக போனால் நிறைய நெகட்டிவிட்டி வரும், சரியான செயலை செஞ்சால் நிறைய நெகட்டிவிட்டி வரும், சமூகத்தை சீர்திருத்தணும்னு நினச்சாலே நிறைய நெகட்டிவிட்டி வரும், நம்ம கம்யூனிஸ்டாக இருந்தால் நிறைய நெகட்டிவிட்டி வரும். ஸோ அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் தூக்கி போட்டு பயணித்தா மட்டும்தான் நம்ம இலக்கு அடைய முடியும். ஃபர்ஸ்ட் புக்கை எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அஸ்விதா அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்கேன். ஸோ நான் மாணவர்களை பற்றி ஒரு புக்கு நான் எழுதிட்டு இருக்கேன். அது மேக்ஸிமம் முடிச்சிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கூடிய விரைவில் ஒரு 6 மாதத்திற்குள் அந்த புக்கை வந்து நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, ஏன் உங்களுக்கு முக்கியமாக டிராவிட பிடிக்குது, அட் த சேம் டைம் தோனியை பிடிக்குமா பிடிக்காதான்னு மாத்தேஷ் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காரு. ஆக்சுவலி ஐம் பேசிக்கலி இஸ் அ கிரிக்கெட்டர். ஸோ ஐம் நாட் அ ப்ரொஃபஸர். நீங்கள் சொல்கிற மாதிரி ஜேடி இதெல்லாம் நான் கிடையாது. பேசிக்காகவே நான் கிரிக்கெட்டில் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஆள். பட்டு சரியான ஊக்குவிப்பு இல்லை, சரியான பாதை சொல்ல ஆள் இல்லை, தன்னம்பிக்கை கொடுக்க ஆள் இல்லை, சரியான இடத்த காட்ட ஆள் இல்லை. ஸோ அதனால் இன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன். டிராவிட் வாழ்க்கையில் கடவுள் மாதிரி எனக்கு. அவரை பார்த்து தான் கிரிக்கெட் விளையாட கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர், ஸ்டைலிஷான ஒரு பிளேயர், கிரிக்கெட்டை ஆடக்கூடிய ஒரே ஒரு வீரர் வந்து ராகுல் டிராவிட் தான். இதை நான் எந்த ஆர்குமெண்ட் வேணாலும் எந்த மேடையில் வேணாலும் நான் பேசுகிறேன் தைரியமாக. ஏன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து அவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்கள் இருக்குது. அவர் பேரை சொன்னாலே என்ன சொல்கிறதுனா, எங்கள் அண்ணன் மாதிரி அவர். என்னை ஸ்கூலை ஓப்பன் பண்ண போகிற ரிசோர்ஸ் பர்சன் அவர் தான். ஒருவேளை எங்கள் பள்ளி துவங்கும் நாளில் எங்கள் பள்ளியை ஓப்பன் பண்ண போகிறது 2 பேர். ஒன்று இராணுவ மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணனோட அப்பா, இன்னொன்று எங்கள் ராகுல் டிராவிட். 2 பேர் தான் எங்கள் பள்ளியை ஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்னொன்று எம்எஸ் தோனி. அவரை பிடிக்காதுன்னு இல்லை, பட்டு நீங்கள் எம்எஸ் தோனியை மட்டுமே இந்திய வரலாற்று கிரிக்கெட்டில் அடையாளப்படுத்துறது தான் எங்களுக்கு பிடிக்கலையே தவிர எம்எஸ் தோனியை பிடிக்கலன்றது அவசியம் இல்லை. எம்எஸ் தோனி மட்டும்தான் இந்திய கிரிக்கெட்னு நீங்கள் சொல்கிற அந்த தவறான வரலாறை தான் நான் எதிர்க்கிறேனே தவிர எம்எஸ் தோனி இல்லை. காலேஜ்ல ஒரு விஷயம் மாற்றணும் அப்படின்னா எதை மாற்றுவீங்க அப்படின்னு பிரியாஷான்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. காலேஜில் மாற்றணும் அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட மென்டாலிட்டியை மாற்றணும். இந்த மென்டாலிட்டி எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று ஸ்டூடெண்ட்டோட அந்த கெரியரை நோக்கின அந்த எண்ணத்தை வந்து நான் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். 2 விஷயம் இருக்குது. நான் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்மையிலே நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், ப்ரௌடாக தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் மற்ற காலேஜ் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட நான் இந்த அளவுக்கு ஒரு மாணவர்களை உருவாக்கி இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது மேல்நிலையில் உள்ள மாணவர்கள் உருவாக்குவதை விட கீழ்நிலையில் உள்ள மாணவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கு வேலை பார்க்கக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் வந்து ஒரு சிந்தனை பார்க்கக்கூடிய சிந்தனை வந்து கொஞ்சம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். அது மாறினா ஆட்டோமேட்டிக்காக மாணவர்கள் மாறுவாங்க. இதுதான் என்னோட. பாலாஜி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் சொல்லியிருக்காரு. அப்பா மாதிரி ஒரு டீச்சர் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். அட் த சேம் டைம் அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. பாலாஜி ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு அந்த பையனை தெரியும்.
ஒரு தடவை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாப்புல. ஃபோட்டோ எடுத்துக்க எப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு இன்ஸ்டாவில் என்னுடைய தேர்ட் இயர் ஒருத்தன் வந்து, சார் இந்த பையன் வந்து உங்கள் மேலே அவ்வளோ எமோஷனலாக அப்பான்னு போட்டிருக்கேன் சார்னு சொல்லிட்டு அந்த பேஜை வந்து எனக்கு ஷேர் பண்ணார். உண்மையே அவர் பையனாக கிடைக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க உங்க ரோலை மட்டும் ஒர்க் பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறையவும் ட்ரூவாவும் ஒர்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழகான மெசேஜை வெற்றி செல்வி அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி வெற்றி செல்வி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரோல்ன்றது என்ன, இன்ட்ரெஸ்ட் தான். இந்த நம்ம யார் மேலே ரொம்ப இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த என் 2 பொண்ணுங்களை முன்னேற்றத்திற்கு நான் என்னென்னலாம் பாடுபடணும், அது மாதிரி தான் எஸ்விஎம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பொண்ணுங்க பசங்க மாதிரி. அவங்க நல்லதுக்கு ஓடுறதுனால எனக்கு இந்த வேலைகள்லாம் பெரிதாக தெரியல. ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஓடுவேன் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ஹிம். சிம்பிளா ஒரு ஹேஷ்டேகோட சொல்லணும்னா ஜேடிஸ் ஃபேன்கள் அப்படின்னு ஸ்னேகான ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்காக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி ஸ்னேகா. ஜேடி அப்படின்ற பேரே இங்கே நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆக்சுவலி அது உண்மையாக சொல்ல போனால் தான், அதாவது மாணவர்களுக்கு இல்லை, நிறைய ஆசிரியர்களுக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் உங்கள் மரியாதைக்கும் நீங்கள் என் மீது வைத்த அன்பிற்கு வந்து நான் என்றைக்கும் ட்ரஸ்டாக இருப்பேன். ஸோ ரொம்ப நன்றி. ஹலோ சார், என்னோட ஷார்ட் ஃபிலிமுக்கு நீங்க தான் சார் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு விஜய்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஹாய் விஜய், எப்படி இருக்கீங்க? ஸோ ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்டீங்க. ஸோ நம்ம சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம்லேயும் ப்ராஜெக்ட் பண்ணோம். நிறைய ஷார்ட் ஃபிலிம் 2025 பாஸ் அவுட்டு ரஞ்சித்னு ஒரு கேண்டிடேட்டு ஸ்டூடெண்ட்டு, ஜெகப்பிரியன்னு சொல்லிட்டு ஒரு சினிமோட்டோகிராஃபர். இவங்க 2 பேர்த்த வச்சு நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து எனக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம்லாம் கையில் கிடையாது. அப்போ நான் சாதாரண ஒரு சிஎஸ் ஸ்டாஃபு. இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிறைய காம்படிஷன் சுற்றிட்டே இருப்பேன். இந்த திறமையாளர்களை கௌரவிக்கணும், அங்கீகரிக்கணும், அவங்களுக்கான வழியை காட்டணும். ஏன்னா இந்த வழியை காட்ட முடியாதனால தான் நான் இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஒரு கிரிக்கெட்டராக இருந்திருப்பேன். ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி யாராவது வழி காட்டினா நல்லா இருந்திருக்கும். ஸோ என்னைய மாதிரியே யாரும் தன்னுடைய கெரியரை விட்டுறக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திறமைகளை அடையாளம் காட்டிக்கொள்ள வந்த யாரையும் நான் கைவிட்டதில்லை. அடுத்ததா வந்து நீங்க கெரியர்ல ஃபேஸ் பண்ற மோஸ்ட் சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி திவ்யான்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. நான் கெரியரில் ஃபேஸ் பண்ணுற மோஸ்ட் சேலஞ்சிங்கான விஷயம் வந்து நெகட்டிவிட்டி, என்னை பற்றின நெகட்டிவிட்டி. ஸோ அதை தான் நான் மிகப்பெரிய சேலஞ்சிங்காக நினைக்கிறேன். மித்தபடி நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடும்னு எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. பட் இந்த நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கு. அந்த நெகட்டிவிட்டி நம்ம ரிலேட்டிவ் சொல்லும்போது, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது இன்னும் சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கு. நிறையா விட நாங்கள் எங்களை ரியலைஸ் பண்ணி காட்டியிருக்கோம். இன்னொன்று, எங்களை பற்றி நெகட்டிவிட்டி ஒருவேளை சரியாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களை திருத்திட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நான் திருத்திட்டு இருக்கேன். ஸோ என்னோட கெரியரில் மிகப்பெரிய சேலஞ்சிங்ன்றது எங்களை நோக்கி வரக்கூடிய நெகட்டிவிட்டியை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ஜெஸி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, இப்போ நீங்க இவ்வளோ சக்ஸஸா இருக்க உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரா இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் சக்ஸஸான பர்சன் நான் கிடையாது. ஆக்சுவலி சக்ஸஸ்க்காக போராடிட்டு இருக்கக்கூடிய பர்சன் தான் நான். இன்ஸ்பயர் அப்படின்னா பட் அவங்க கண்ணுக்கு நீங்க சக்ஸஸா தெரியல, அது தெரியல. பட் உண்மையை சொல்ல போனால் நான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்லாம் கிடையாது. சக்ஸஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இன்ஸ்பயர் அப்படின்னா அஜித் குமாரை தவிர எனக்கு யாரும் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட தோல்விகள், நெகட்டிவிட்டி, விமர்சனங்கள், இது அனைத்தையும் தாண்டி இன்ன வரைக்கும் ஒரு சக்ஸஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கேன். ஒரே காரணம் வந்து மிஸ்டர் அஜித் குமார் மட்டும்தான், வேற யாரும். நான் ரொம்ப லக்கி இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க. மை ஆல் டைம் சப்போர்ட்டர் அண்ட் மோட்டிவேட்டர். அதே மாதிரி அவரை எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டு சொல்லுங்க. உங்க தங்கச்சி நித்யா அவர்கள் வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நித்யா தேவி, தேர்ட் சிஎஸ்ஏ செக்ஷன் 25 பாஸ் அவுட். எனக்கு ஓன் சிஸ்டர் ஒருத்தி இருக்கா, பேர் தேன்மொழி. எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான். அவள் மேரேஜ் ஆகிட்டு சென்னையில் இருக்காங்க. என் ஓன் சிஸ்டரை பார்த்த மாதிரியே இருந்தது ஆக்சுவலி. எனக்கு எப்போ தண்ணி தவிக்கும் அப்படின்றது முதற்கொண்டு நித்யாவுக்கு தெரியும். நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலையா அப்படின்றது கேட்காமே கண்டுபிடிக்க தெரியும். நான் சாப்பிடாம இருந்தேன்னா என்னோட டேபிளில் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் இருக்கும். என்ன சொல்கிறது, என் ஓன் சிஸ்டரை ஈக்குவலாக நான் நித்யாவை இன்னும் பார்க்குறேன், எப்பவும் பார்ப்பேன். அவளுக்காக நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறையா செய்யலைன்னா டிசிஎஸில் அவள் செலக்ட் ஆகலை.
நான் சாமி கும்பிட மாட்டேன்னு சொன்னேன். அவளுக்காக சாமி அன்னைக்கு கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அது எனக்காக இல்ல, அவளுக்காக. அப்புறம் டீச்சர் செலக்ட் ஆனோனே உண்மையிலேயே சொல்றேன், ஸ்கூல்ல ஜெயிச்ச மாரி இருந்தது. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஸோ ஐ லவ் யூ ஸோ மச் நித்யா. ஐ லவ் யூ ஆல். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா அந்த டைம்ல நீங்க பண்ண நாட்டியான விஷயம்லாம் என்ன அப்படின்னு ரகுன் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாரு. ஆக்சுவலி நான் நாட்டியான பையன்லாம் கிடையாது. அமைதியான பையன் தான் ரகு. பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாட்டி, அவங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதில் ஒன்று சொல்லப்போனா, ஒரு ஸ்கூல் காலேஜில் டூர் போகும்போது ஒரு போலீஸ்கார் மேலே தண்ணி பாட்டில் தூக்கி எறிஞ்சு அந்த போலீஸ்கார் வந்து எங்கள் பஸ்ஸை துரத்தி அதில் நாங்கள் வந்து தண்ணி பாட்டில் தூக்கி எறிஞ்சது எங்கள் ஸ்டாஃப்னு சொல்லி அவரை கை காமிச்சு விட்டு அவருக்கு அடி வாங்கி கொடுத்தோம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அது நான் நாட்டி பாயெல்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் அமைதியானவங்க. பட் நான் பழகின எல்லாருமே நாட்டி பாய். ஓகே. ஆர்ஜே யோகேஷ் அப்படிங்கிறவர் வந்து உங்களோட நேட்டிவ் எங்க அப்படிங்கிறத பத்தி கேட்டாரு. என்னோட நேட்டிவ் வந்து பாண்டியூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். ஒரு ராமநாதபுரம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். 12வது வரைக்கும் வந்து அந்த கிராமத்தில் தான் நான் ட்ராவல் பண்ணேன். கல்லூரி படிப்புக்காக தான் மதுரைக்கு வந்தேன். ஒரு மிகவும் மறக்க முடியாத ஒரு இடம்னா என்னோட நேட்டிவ் தான். எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் என்னோட நேட்டிவ். ஜெகன் சார்ஸ் நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு வர்ஷினி அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு எப்பவுமே ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், எங்கள் ஸ்கூல் தான். இதை தவிர நாங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் நாங்கள் எடுத்ததில்லை. ஏன்னா எங்களோட ஸ்கூலே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான். இதில் நாங்கள் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டே வந்து உண்மையை சொல்ல போனால் லைஃப் டைம் ப்ராஜெக்ட் தான். இதோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நாங்கள் யோசிச்சதே கிடையாது. எங்களோட ஒரே ப்ராஜெக்ட், லாஸ்ட் ப்ராஜெக்ட், லைஃப் லாங் ஸ்கூல் மட்டும்தான். வேற மாலினி அப்படின்ற ஸ்டூடெண்ட் இவ்வளோ ப்ரொஃபசர்ஸ் மத்தியில சாரோட தாட் மட்டும் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தாட்டுன்னு இல்லை, எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எங்களுக்கு சமூக பற்றி சொல்லி கொடுத்தாங்க, சமூக அக்கறை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, ட்ரஸ்ட்டை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஒரு எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அது தாட்ஃபுல்லாக மாறும். எங்களுக்கு தாட்ஃபுல்லான விஷயத்தை தான் எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் பயணிக்கிறதும் கலாம் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாமேதையை நோக்கி தான் பயணிக்கிறோம். அவருடைய வழிகாட்டுதல் பேர் தான் பயணிக்கிறோம். ஒருவேளை அவருடைய வேர்ட்ஸோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். துர்கா அப்படின்ற ஸ்டூடெண்ட் ஐம் இன்ஸ்பயர்ட் யூ சார். உங்களுக்கு நான் மார்னிங் சொல்வேன், நீங்களும் சொல்லுவீங்க. அந்த டே எனக்கு ரொம்பவே குட் டேவா அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜை வந்து துர்கான்ற ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ துர்கா. நீ யாருன்னு தெரியல, உங்க முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஐ எம் ஆல்வேஸ் வித்தின் யூ. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கவின்ற ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரா நீங்க இந்த காலேஜ்ல சூஸ் பண்ண, ஏன் இந்த காலேஜை சூஸ் பண்ணீங்க, இதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கவின், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரே நான் சூஸ் பண்ணல. இது அதுவே என்னை நோக்கி வந்தது. ஒருத்தரோட வார்த்தையை நம்ம இந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாரே, நம்ம கொஞ்சம் சைன் பண்ணி காட்டுவோன்றனால தான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ன்ற ரோலே நான் எடுத்தேன். பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ன்ற ரோலை எனக்கு கொடுத்து நிறைய மாணவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது எஸ்விஎன் கல்லூரி. அதை வாழ்நாள் என்னைக்கு மறக்க மாட்டேன். மற்ற கல்லூரிக்கு போனால் கூட நான் இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. பட் இந்த கல்லூரியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நான் இருக்கேன்னு நம்புகிறேன். அது காரணம் என் வாலண்டியர்ஸும் நீங்களும் தான். பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இந்த காலேஜை சூஸ் பண்ணது நான் இல்லை, இந்த காலேஜ் தான் என்னையை சூஸ் பண்ணிச்சு. அதுக்காக நான் இப்போவும் இந்த காலேஜுக்கு ட்ரஸ்டாக இருக்கேன். உங்களோட ரோல் மாடல் யாரு அப்படின்ற மாதிரி நிவி அப்படின்ற ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ நிவி. என்னோட ரோல் மாடல் சார் நான் அது 3 பேரை சொல்லுவேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அப்துல் கலாம் சொல்லுவேன், செகண்ட் அஜித் குமார் சொல்லுவேன், ராகுல் டிராவிட்டை சொல்லுவேன். இந்த 3 பேர் தான் என்னை வழி நடத்துறவங்க சொல்றேன். நான் கிளாஸ்ல பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், மாணவர்கள்ட்ட பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இவங்கள்ட்ட இருந்து எடுத்தது தான். என்னோட ஓன் கருத்துக்கள் கிடையாது, இவங்ககிட்ட இருந்து எடுத்தது தான். பட்டு சமூக பார்வையில, சமூக சிந்தனையில சேகுவேரா அவர்கள் தான் வந்து எனக்கு மிகப்பெரிய வழிகாட்டி. நான் சமூகம் சார்ந்த விஷயங்களை மாணவர்கள்ட்ட விதைக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருக்கிறது சேகுவேரா. இவங்க 4 பேர் தான். இந்த மாதிரி எல்லாருக்கும் எப்பவும் அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டே இருக்க சொல்லுங்க. அதுதான் என்னோட மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்வீட்டஸ்ட் மெசேஜை சூர்யா அந்த ஸ்டூடெண்ட் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சூர்யா, கண்டிப்பா உதவி செஞ்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் உங்களுடைய துணை இருக்கிற வரைக்கும், வாலண்டியர்ஸ் துணை இருக்கிற வரைக்கும், ஆல் இண்டியா கலாம் அசோசியேஷன் இருக்கிற வரைக்கும் எங்களால் உதவிகளை சாகும் வரை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை மேரேஜ் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் நடக்காமலோ இல்லை பண்ணாமலோ இருந்திருந்தா
அந்த ஜெகன் எப்படி இருந்திருப்பாரு, அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தீபன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. தீபன் மாட்டி விடுறீங்க, ஒய்ஃப் பார்ப்பாங்க, பார்த்தாங்கன்னா நான் செத்தேன். பட் மேரேஜ் ஆகாம இருந்திருந்தா, ஃபேமிலி கமிட்மெண்ட் இல்லாம இருந்திருந்தா, கண்டிப்பா என்னோட இலக்குல ஒரு மிகச்சிறந்த இலக்கை நான் அடைஞ்சிருப்பேன்னு நான் நம்புறேன். நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஃபேமிலி சைடு இருக்கு. அதையும் சாக்ரிஃபை பண்ணிட்டு, ஜாப்பையும் சாக்ரிஃபை பண்ணிட்டு, இந்த கெரியர்ல ஓடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப் அது. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை ஃபேமிலி கமிட்மெண்ட் இல்லாம இருந்திருந்தால், எங்கள் இலக்கை நான் ஒரு 70% அடைந்திருப்போம். ஓகே. ஸ்ரீராம் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து சப்போஸ் இந்த காலேஜை தேர்ந்தெடுக்காம இருந்திருந்தா வேற என்ன மாதிரி சூழல்ல நீங்க வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வேற காலேஜ் பண்ணிருப்பீங்க, அதாவது வேற காலேஜ் போயிருப்பீங்களா, இல்ல எந்த காலேஜ் உங்க மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எனக்கு வந்து தஞ்சாவூர்ல பூண்டி புஷ்பம் கல்லூரின்னு நான் படித்த கல்லூரி. எம்ஃபில் அங்கே தான் பண்ணேன். எனக்கு அந்த காலேஜில் இந்த போஸ்ட்ல இருந்திருந்தா நான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த கல்லூரிக்கு படித்த கல்லூரிக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஃபியூச்சர்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா இங்கே செய்யற அதே ப்ராசஸ் தான் எங்கேயும் செய்வேன். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த கல்லூரியில உண்டாக்கியிருப்பேன். கோகுல்ன்ற ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஜென்மத்துல இல்லாம அடுத்த ஜென்மத்துல என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. நன்றி கோகுல். ஒரு ஜென்மம் போதும் கோகுல். நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். கடவுள்கிட்ட கூட நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, 2040 எங்கள் இலக்கு ஸ்கூலுக்கு. அதுக்குள்ள ஃபேமிலிக்கான கமிட்மெண்ட்டை முடிச்சிடணும், ஸ்கூலுக்கான கமிட்மெண்ட்டை முடிச்சிடணும், வாலண்டியர்ஸ் கிட்ட ஸ்கூலை ஒப்படைச்சிடணும், அந்த ஸ்கூலை வழி நடத்தக்கூடிய சரியான தலைமை அந்த வாலண்டியர்ஸ்ல ஒருத்தட்ட கொடுத்து விட்டு விடைபெற்று விடணும் அப்படின்றதான் என்னோட இலக்கு. அதனால மறுஜென்மம் அப்படின்றது வேணாம். இது கேட்கும்போது எங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு சார். நாங்க வந்து உங்க மாதிரி ஒரு 100 ஜேடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, இது எல்லாமே ஆக்சுவல் நாங்க பிளான் பண்ணது. நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டது எனது அதிகபட்ச என்னுடைய ஆயுட்காலம் வந்து 64 தான் நான் கேட்டுக்கிட்டோம். நானும் சரி, என்னுடைய நண்பர்களும் சரி. அதுக்கு மேல வேணான்றதான் எங்களுடைய இலக்கு. அதுக்குள்ள எங்களை இலக்கை அடைஞ்சிட்டு அடுத்த தலைமுறையிடம் கொடுத்து விட்டு செல்வதுதான் சரியான அணுகுமுறை நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு 100 ஜேடி உருவாக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்டாருக்கு போயிடலாம். ஆல் இண்டியா கலாம் ஃபவுண்டேஷனை பத்தி சில கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கலாம் ஃபவுண்டேஷனை எதன் மூலமா ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிச்சீங்க? இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சு? நிறைய பேருக்கு தெரியாது. ஆல் இண்டியா கலாம் அசோசியேஷன் வந்து நான் ஆரம்பிக்கல. ஆல் இண்டியா கலாம் அசோசியேஷன் வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன். இதுல கார்த்தி அப்படின்றவர் தான் தமிழ்நாடோட பிரசிடென்ட். அவர் திடீர்னு எனக்கு ஒரு நாள் கால் வந்தது. நீங்கள் ஜெகன் சார் தானே, சொல்லுங்க சார் அப்படின்னு. இல்லை, நாங்கள் வந்து ஆல் இண்டியா கலாம் அசோசியேஷனோட பிரசிடென்ட், அதாவது தமிழ்நாடோட பிரசிடென்ட் பேசுகிறேன். எங்களுக்கு வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு பிரசிடென்ட் தேவைப்படுறாங்க. உங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். உங்களுடைய சமூக பார்வை வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நாங்களே உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். உங்களுடைய விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களை வந்து நாங்கள் வந்து பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படி என்னை பற்றி விஷயங்கள் போய் சேர்ந்துச்சுன்னு தெரியாது. இது வந்து இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அசோசியேஷன். அதில் மதுரை மாவட்டத்திற்கு பிரசிடென்ட்டாக என்னை தேர்வு செய்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இதில் இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், காலேஜ் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் மிக மிக சிறப்பாக செயல்பட முடியலன்றதான் உண்மை. அதனால அருமை தோழர் கார்த்தி அவர்களிடம் வந்து இந்த அசோசியேஷன் நான் கொடுத்துருக்கேன். அவங்க இன்ஸ்டாவில் ஒரு பேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆல் இண்டியா கலாம் அசோசியேஷன். ஸோ மாணவர் அனைவர்களுக்கும் அந்த பேஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இனிமேல் இதை வழிநடத்த போகிறது வந்து என்னோட வாலண்டியர்ஸ் தான். என்னோட பங்குன்றது நான் ஒரு மெம்பராக தான் இருக்க போகிறேன். முழுக்க முழுக்க வழிநடத்துறது வந்து இனிமேல் வாலண்டியர்ஸ் தான். கலாம் ஃபவுண்டேஷனோட மெயின் கொள்கை குறிக்கோள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இது எஜுகேஷன் மட்டுமா, இல்லை நான் இதை என்வரான்மெண்ட்டாவே ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னு நினச்சிதான் இதுக்கு பிரசிடென்ட்டா மாறினேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது கலாம் அசோசியேஷனோட மெயின் தீம் வந்து மனிதம் தான். எங்களோட மெயின் தீம் வந்து மனிதம். இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒண்ணு மனிதம்ன்றதை நம்புறோம். அந்த மனிதத்தை நாங்க எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் எங்களோட ஒரே குறிக்கோள். கஷ்டப்படுறவங்களுக்கு தேவையான எங்களால் முடிந்த உதவியை செஞ்சுட்டு இருக்கோம். சமூக சீர்திருத்தத்துக்கு தேவையான
சமூக அக்கறை மாணவர்களோட நாங்கள் வந்து கிளாஸாக போய் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய வாலண்டியர்ஸ் அங்கே வேலை பார்க்குற கம்பெனிஸில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தாலே அவங்கள பற்றி தெரியும். கரெக்டாக வேலையை கரெக்டாக செய்வாங்க. யாரையும் கெடுக்க நினைக்க மாட்டாங்க. யாரையும் பழிவாங்க நினைக்க மாட்டாங்க. வந்திருக்க வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ நினைக்கக்கூடிய மனிதர்களை தான் நான் வாலண்டியர்ஸாக வச்சுருக்கேன். ஸோ எங்களுடைய மிகப்பெரிய நோக்கம் வந்து மனிதத்தை விதைக்கணும். அது மட்டும்தான்.